இது நேராக கணபதிக்கு போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் மேலே அதை ஒட்டி தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். நேராக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு சிட்டி ரெசிடென்சியோட ஆர்ச். ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். காந்திபுரம் ஆல்சோ இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான். மினிமம் பட்ஜெட் தாங்க, 1 கோடி 1.5 கோடியெல்லாம் கூட சொல்லலை. 85 lakhsலேருந்தே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அழகான வீடை நாங்கள் கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். வந்தால் இமீடியட்டாக குடி வந்துக்கலாம். கார்பரேஷன் லிமிட் இருக்கிறதுனால EB and வாட்டர் எல்லாமே அவைலபிள் இருக்குது. தென் ஆல்ரெடி ஒரு 4-5 வீடு இங்கே இருக்குங்க, குடியும் வந்துட்டாங்க. எங்களோட சைடில் சொல்கிறேங்க, 500 பேர்த்த வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோங்க. இன்ஜினியர்ஸுமே மட்டும் 20-25 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக கட்டி கொடுப்போம். இது வரைக்கும் 500 வீட்டுக்கு மேலே ஹாப்பி டு ஹேண்ட் ஓவருங்க. கொங்குநாடு காலேஜ் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வருங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து கேம்போர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரொம்ப நியர்பை இருக்குங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரோடு, 30 feet தார் ரோடு. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயே நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்துடும். செக்யூரிட்டி கேபின் 24/7 செக்யூரிட்டி கேபின் இருக்குது, செக்யூரிட்டி இருக்கிறாரு. அண்ட் CCTV கேமராவும் இருக்குது. எல்லாத்த விட பியூட்டி என்னன்னா, நார்மலாக ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் எல்லா பக்கம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுங்க. எல்லாமே கன்சீல்டான ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மஸ்கிட்டோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. சுற்றியும் காம்பவுண்ட் வால். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அழகான ட்ரீஸ் எல்லாம் வச்சு டெவலப் பண்ணியிருக்கோம். எல்லாமே அப்ரூவல், ப்ராப்பர் அப்ரூவலுங்க DDCP and RERA. ஹாய் விவர்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின் ரோடு தெரியுதுங்களா? JN மில்ஸ்லேருந்து உடையாம்பாளையம் ரோடு. இது நேராக கணபதிக்கு போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் மேலே அதை ஒட்டி தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற சைட் வந்து சிட்டி ரெசிடென்சி. இது சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால சிட்டி ரெசிடென்சின்னு பேர் வச்சுருக்கோம். நேராக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு சிட்டி ரெசிடென்சியோட ஆர்ச். ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் லேஅவுட்குள்ளே போயே பேசலாம். இப்போ நான் மெயின் ரோட்டில் நிற்கிறேன். ஸோ மெயின் ரோடோட அப்ரோச் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 24 hours வண்டி போக்குவரத்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே நியர்பை ஷாப்ஸு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே நியர்பை இருக்குது. வாங்க நம்ம ஆர்ச்சுக்குள்ளே போய் மற்ற டாபிக் பேசலாம். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே அப்படியே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னா உங்களுக்கு என்னென்ன வேணும், சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஏரியாலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நியர்பைல இருக்க மாதிரி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம். அதுவும் கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச KK பில்டர்ஸோட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. சிட்டி ரெசிடென்சி. அதுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை நான் சொன்னா நல்லா இருக்காது, நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா சிட்டி ரெசிடென்சின்னு பக்கா மேட்சிங்ல நேம் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி சிட்டி ரெசிடென்சின்னு வச்சிருக்கோம். சிட்டிக்குள்ள ப்ராஜெக்ட் இருந்தனால தான் சிட்டி ரெசிடென்சின்னு பேர் இருக்குங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடையாம்பாளையம், அதாவது JN மில்ஸ்லேருந்து கணபதி போகிற மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 அடி உள்ளே இருக்குது, அவ்வளோதான். உடையாம்பாளையம் ஜங்ஷன்லேயே தான் இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சிட்டி ரெசிடென்சி. ஸோ நியர்பை எல்லாமே இருக்குங்க. கொங்குநாடு காலேஜ் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வருங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து கேம்போர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரொம்ப நியர்பை இருக்குங்க. அண்ட் தென் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வரும். காந்திபுரம் ஆல்சோ இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான். ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ராஜெக்ட் லட்சுமி நகர்னு போட்டிருக்கோம். அதுவும் இதுவும் ரெண்டுமே சேம் 100 மீட்டர் 200 மீட்டர் வித்தியாசம் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அது கொஞ்சம் செமி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஆல்ரெடி இப்போ KK பில்டர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் பார்த்து தான் சூஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் இந்த லேஅவுட்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் சார்? ஆக்சுவலி இந்த லேஅவுட்டை நாங்கள் எடுத்த காரணம் என்னென்னா, ஆல்ரெடி இந்த லேஅவுட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாலே போட்டுட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. சார் இந்த லேஅவுட் நல்லா இருக்குது சார், சிட்டிக்குள்ளே இருக்குது சார், நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுங்க. ஏன்னா KK பில்ஸ் வந்து நீங்கள் வீடாக கட்டி கொடுக்கும்போது அந்த சரௌண்டிங்கும் டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், வந்து பார்த்தேன். எனக்கே இந்த மாதிரி லேஅவுட்டெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து கிடச்சிருந்தா சூப்பராக எடுத்து இன்னும் எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி பில்டிங்கோட முடிச்சிருப்போம். ஸோ எனிவே எனக்கு இப்போ இந்த லேஅவுட் வந்திருக்கு. ஸோ வீடோட வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த லேஅவுட்டு அழகான வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரோடு, 30 feet தார் ரோடு. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயே நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்துடும். செக்யூரிட்டி கேபின் 24/7 செக்யூரிட்டி கேபின் இருக்குது, செக்யூரிட்டி இருக்கிறாரு. அண்ட் CCTV கேமராவும் இருக்குது. எல்லாத்த விட பியூட்டி என்னன்னா, நார்மலாக ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் எல்லா பக்கம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுங்க. எல்லாமே கன்சீல்டான ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மஸ்கிட்டோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. சுற்றியும் காம்பவுண்ட் வால். வீடு இந்த சைட்டை லேஅவுட்டை சுற்றியும் ஃபுல்லி காம்பவுண்ட் வால். அண்ட் 30 feet தார் ரோடு இருக்குது. எல்லாமே அப்ரூவல், ப்ராப்பர் அப்ரூவலுங்க DDCP and RERA. வந்தால் இமீடியட்டாக குடி வந்துக்கலாம். வாட்டர் கார்பரேஷன் லிமிட் இருக்கிறதுனால EB and வாட்டர் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அழகான ட்ரீஸ் எல்லாம் வச்சு டெவலப் பண்ணியிருக்கோம். தென் ஆல்ரெடி ஒரு 4-5 வீடு இங்கே இருக்குங்க, குடியும் வந்துட்டாங்க. ஸோ நியர்பை எதுவும் இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. ஆல்ரெடி இருக்காங்க, குடியும் இருக்காங்க.
கொஞ்சம் சைட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம இந்த லேஅவுட்டை நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இதை நாங்கள் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுப்போம். அதுவும் மினிமம் பட்ஜெட் தாங்க, 1 கோடி 1.5 கோடியெல்லாம் கூட சொல்லலை, 85 lakhsலேருந்தே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அழகான வீடை நாங்கள் கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண லொக்கேஷன், அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட், அவங்க சொன்னது என்னவோ கரெக்டு தானே. இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ளாட்ஸு இல்லைனா வந்து தனியாக இண்டிவிஜுவல் பிளாட்ஸை சேல் பண்ணால் கூட அந்த ஏரியா டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும். ஏன்னா 4 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, 40 பிளாட் அப்படியே இருக்கும். பட் கேகே பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீடாகவே ப்ரிஃபர் பண்ணுறதுனால அது ஈஸியாக டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கிற லொக்கேஷனே இதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் தேவையில்லை, அந்த மாதிரியான லொக்கேஷனாக சூஸ் பண்ணியிருக்கீங்க சார். இப்போது என்னென்னா கேகே பில்டர்ஸ் எப்போவுமே புக் அண்ட் பில் கான்செப்டில் தான் போகிறீங்க. ஸோ இப்போ புக் அண்ட் பில்லில் வர்றப்போ கஸ்டமர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய பேர் லேஅவுட்டை பெரிய லெவல்லலாம் போடுறாங்க. அவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது, 10 ஏக்கரா பிரித்து போட்டிருக்கேன், 7 ஏக்கரா பிரித்து போட்டிருக்கேன். யார் ஃபஸ்ட்டு எடுத்து வீடு கட்டுறாங்களோ அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க்கான பர்சன். அவங்க தான், அதாவது டெவலப் ஆகிற மாதிரி இப்போ தெரியும். எத்தனை வருஷம் ஆனாலும் அது பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது. ரீசேல்ஸுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டோங்க. நாங்கள் வந்து ஒரு 100 வீடு கட்டுறோமோ 10 வீடு கட்டுறோமோ ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோ ஒரு காலனியோ அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அந்த நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏரியாவே டெவலப் ஆயிரும். ஸோ இது எங்களோட ப்ளஸ்ன்னே சொல்லலாம். நாங்கள் போட்டோம்னா கேகே பில்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னா அது நியர்பை லேஅவுட்டை போடுவாங்க, அது இதுவும் போட்டு டெவலப் பண்ணுவாங்க. நமக்கு என்ன, நம்ம வீடாக இடமா கொடுக்காம வீடு கட்டி கொடுத்துட்டா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் அப்படி பண்ணுறோம். அது மூலிமா எங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். புக் அண்ட் பில்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்தே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஒரு வீடை கட்டிட்டீங்கன்னு வைங்க, அந்த வீட்டை வாங்கணுன்னா வீடோடு சேர்த்து தான் வாங்கணும். ஸோ அது கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கோடி ரூபா எக்ஸாம்பிள் ஒரு வீட்டை வாங்குறீங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவாகும் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு. ஸோ 10 லட்ச ரூபா உங்களுக்கும் இல்லை, ஆஸ் அ பில்டர் எங்களுக்கும் இல்லை, நீங்கள் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவே நீங்கள் புக் அண்ட் பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வெறும் லேண்டுக்கு உண்டான காஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ லேண்டோட கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15-20 லட்ச ரூபா இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான அமௌண்ட் வரும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெடி டு ஆக்குப்பைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% தான் செலவாகும். ஒரு 3 to 3 lakhs அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஒன்லி தான் இங்கே வந்து 6 மாதமாக ஒழிஞ்சு, மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சார் இந்த பெட்ரூம் எனக்கு இந்த சைஸில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல லாஃப்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், பூஜா ரூம் எனக்கு இங்கே இருந்தால் சவுத் வெஸ்ட் கார்னரில் இருந்தால் நல்லாயிருக்கும், பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நாங்களே 100% வாஸ்துவில் தான் இருப்போம். உங்களோட சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனும் எடுத்துக்குவோம். அண்ட் தென் எனி சேஞ்சஸ் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பிளான்லேயே எல்லாம் மாற்றி எல்லாம் ஓகே ஹாப்பியாக இருக்குங்கும் போது பிளானை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வீடை வரும்போது சொல்லலாம், இதெல்லாம் நானே சூஸ் பண்ணி பெட்டராக செலக்ட் பண்ண பிளானுங்க, அதனால தான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நீங்களும் சொல்லிக்கலாம். எங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரெடி டு ஆக்குப்பை விட புக் அண்ட் பில்டில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். என்ன உங்களுக்கு வந்து புக் அண்ட் பில்டில் நல்லா பண்ணி கொடுப்பாங்களா, இவங்க குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களா, க்யூரிங்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கும். எங்களோட சைடில் சொல்கிறேங்க, 500 பேர்த்த வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோங்க. இன்ஜினியர்ஸுமே மட்டும் 20-25 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக கட்டி கொடுப்போம். இது வரைக்கும் 500 வீட்டுக்கு மேலே ஹாப்பி டு ஹேண்ட் ஓவருங்க. இப்போவும் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போவும் 50-100 வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ஹாப்பி டு ஹேண்ட் ஓவராக இருக்கும். வீடுன்னு பார்த்தா குவாலிட்டியாக கட்டி ஹாப்பியாக கொடுப்போம். என்னை வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எங்கிட்ட தான் வருவாங்க. வரும்போது கேட்பேன், உங்கள் வீடு ஹாப்பியா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்களா, ஏதோ சின்ன சின்ன குறை இருக்கானா, சார் இருந்துச்சு சார், மார்க் பண்ணி கொடுத்தேன், அதையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுத்துட்டாங்க, ஹாப்பியாக இருக்கும் சார், எங்களோட கீ இன்னைக்கு வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரிவ்யூ வாங்கிட்டு தான் எல்லா வீட்டையும் நான் கொடுக்குறேன்னே பார்த்துக்கோங்களேன். இது வரைக்கும் 500 வீடு அப்படி தான் கொடுத்துருக்கேன். அதனால எங்களுக்கு ஒரு ஃபீல், ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வீட்டை கொடுக்க முடியும், எங்களுக்கு கேரண்டியாக கொடுக்க முடியும்ட்டு. ஸோ அதனால் அதை நம்பி நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகான ப்ராஜெக்ட் இதில் இருக்குது. ஷுவர் சார். ஏன்னா நான் 500 கஸ்டமரை பார்க்கலனா கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அபவ் 50 கஸ்டமர்ஸை அவங்களோட ஹாப்பி ஃபேஸஸை நான் டேரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்ட பேசி ரிவ்யூஸ் கேட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கஸ்டமர் நீங்கள் கோயம்புத்தூர் தவிர வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் கோயம்புத்தூருக்குள்ளே நல்ல ஒரு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, ஏன்னா இட்ஸ் அ ட்ரீம்
ஹவுஸுங்க. உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து நீங்கள் ரெடி டு மூவ்ல போயிட்டா கூட சின்ன சின்ன விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வாங்குவீங்க. பட் கேகே பில்டர்ஸில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன், குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எதுவுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா புக் அண்ட் பில்ட் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலே உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன சைஸில் ரூம்ஸஸ் வேணும், ஒரு கார்டன் ஸ்பேஸ் வேணும்னு உங்களோட ட்ரீம்ஸை சொல்லிட்டீங்கன்னா அதை நனவாக்கி அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு வந்து கேகே பில்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட யூடியூப், இன்ஸ்டா அண்ட் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே ரிவ்யூஸ் ஆல்சோ இருக்குது ஆல்ரெடி. அது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வாங்க, சிட்டி ரெசிடென்சியை புக் பண்ணுங்கள். நியர்பை லட்சுமி நகர் பேஸ் 2 போட்டிருக்கோம், அதையும் வாங்க, அதையும் பாருங்கள். ஸோ 100% குவாலிட்டியான வீடை கட்டி கொடுக்குறதுக்கு கேகே பில்டர்ஸ் கேரண்டியாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். சூப்பர் சார். ஸோ பார்த்துட்டு இருப்பீங்க, இதுக்கு மேலே வித்தவுட் டிலே நல்ல சிட்டிக்குள்ளே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்ல லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லாவாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு ரைட் சாய்ஸ், ரைட் டைம், ரைட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மேலே என்னங்க வேணும் யோசிக்காதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்கான கரெக்ட் பிளேஸ் சிட்டி ரெசிடென்சிங்க. சீக்கிரம் புக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.